ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கதையில் நம்ம ஹீரோக்கு கல்யாண வயசு ஆகியும் கல்யாணமே நடக்கலை. லாஸ்ட்டாக ஒரு கல்யாணம் எண்டு வரை வந்து அந்த பொண்ணு வேறு பையனோட ஓடி போயிட்டா. இது தாங்க முடியாமல் சரக்கு அடிச்சுட்டு ஏதாவது ஒரு பொண்ணோட குடும்பம் நடத்தி ஆகணும்னு ஒரு வெறியில் சுற்றிட்டு இருக்காப்புல. அப்போ தான் ரோட்டில் ஒரு பொண்ணு வண்டி பிரேக் டவுன் ஆகி லிஃப்ட்டுக்காக நின்றுட்டுருக்காங்க. அந்த பொண்ணுகிட்ட போய் வண்டி நிப்பாட்டி என்ன வேணும்னு கேட்குறாரு. இல்லை பக்கத்தில் ஏதாவது லாட்ஜ் தான் என்னை இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஒரு பொண்ணுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு. வசதியாக போச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வண்டியில் ஏற்றிட்டு தான் வீட்டுக்கே கூட்டி போயிடுறாரு. கூட்டி போயிட்டு ஆல்ரெடி ஹீரோ நம்ம நல்ல போதையில் இருக்காரு. பக்கத்தில் வேற ஒரு மாதிரி அவர் போய் பேச பேச அந்த பொண்ணு ஓகேன்ற மாதிரி ரியாக்ட் பண்ண இவருக்கு வசதியாக போச்சு. அதுபோக அந்த பொண்ணு தாங்கிட்ட இருந்து ஒரு ஃபாரின் சரக்கு பாட்டில் எடுத்து இதை குடிக்கிறேன்னு கேட்க அவரும் வாங்கி நல்லா குடிச்சிட்டு மேலே பாஞ்சிட்டாப்புல அந்த பொண்ணு மேலே. காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த பொண்ணு கீழே விழுந்து தலையில் ரத்தம் நிறையா கசிஞ்சு செத்து கிடக்கா. அதை பார்த்து பயந்து போன நம்ம ஹீரோ கூட வேலை பார்க்குற பசங்களெல்லாம் வர சொல்லி என்னை அரெஸ்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்காரு. டக்குனு அங்கேருந்து போலீஸ்லாம் வந்து எல்லாம் செக் பண்ணுறாங்க. அங்கே அப்படி ஒரு பாடியே இல்லை. ஏதோ குடிச்சு வளரான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இவன் மட்டும் அதையும் நினச்சி உலாத்திக்கிட்டே இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோனில் யாருன்னு பார்த்தா அதே பொண்ணு. இவன் சந்தோஷத்தில் ஒரு ஆச்சரியத்திலையும் நீங்கள் இன்னும் சாகலையா அப்படி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாம் நான் இன்னும் சாகலை அப்படின்னு சந்தோஷத்தில் இப்போ தாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அவள் சொல்கிறா, நீ ஆல்ரெடி நல்ல போதையில் இருந்த, உன்னோட பேச்சு ஒரு மார்க்கமாக இருந்துச்சு, அதனால தான் என்கிட்ட இருக்க ஆல்கஹால் அதிகமாக உள்ள ஃபாரின் சரக்கு கொடுத்து கூட கொஞ்சம் ஊற்றி விட்டு மட்டையாக்கிட்டேன். நீ என் மேலே பாஞ்ச அடுத்த செகண்டே நீ நல்லா கொட்டை விட்டு தூங்கிட்டேன். அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் உன்னை ஏமாற்றணும்னு. அதனால தான் நான் செத்த மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டேன். இனியாவது நீ ஒழுங்காயிரு போ, உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் ஃபோனை வச்சிடறா. அப்போ தாங்க நம்ம ஹீரோ கூசரே வருது. இந்த படம் பேர் புலிமடை. 2023 ரிலீஸ் ஆனது. நீங்கள் பார்க்கலைன்னா சீக்கிரம் போய் பாருங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.